என்னோட இந்த எக்ஸ்பிளனேஷன் யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டஸ் சம்ஒன் தட் ஆல்ரெடி இன்டு த மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னி. நான் மேனிஃபெஸ்ட் எனக்கு தெரியுங்க அப்படின்னா என்னென்னு தெரியும், நான் அதை வந்து பயிற்சியாக ரொம்ப வருஷமாக செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் புரியும். பிகினர்ஸ் என் ஆசையை நான் அடைய இப்போல்லாம் கொஞ்ச நாள் மேனிஃபெஸ்ட் நிறைய இடம் சொல்கிறாங்களா, என்னடா இதுன்னு கேட்குறவங்களுக்கும் கண்டிப்பாக புரியும். நிறையா டெக்னிக் இருக்குது, நிறைய விதமாக நிறைய பேர் நிறைய ஊரில் நிறைய நாடில் செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. ஸோ நீங்கள் லெட்ஸ் சே ஃபேமஸான 2 பிக் பண்ணுவோம். இது வாட்டர் மேனிஃபெஸ்ட் ஆர்எல்ஸ் நீங்கள் எழுதுறது. ஓகே, லெட்ஸ் சே நீங்கள் வந்து வாட்டர் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. இந்த வாட்டர்கிட்ட டெய்லி தூங்குற முன்னே நீங்கள் வந்து பேசிட்டு தூங்குறீங்க. என்ன பேசுகிறீங்கன்னா, என் பாய் ஃப்ரெண்ட் கூட நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சில விஷயம் நீங்கள் பேசுகிறீங்க, உங்கள் சொந்த அஃபர்மேஷன்ஸ். ஓகே, மறாவது நாள் இல்லை ஒரு 2 வாரம் கழிச்சு இல்லை 1 வாரம் கழிச்சு இல்லை விதின் தேட் நீங்கள் இப்போ நீங்கள் லெட்ஸே என்கிட்ட கோச்சிங் எடுக்கிறீங்க, இல்லை மற்றவங்ககிட்ட எடுக்கிறீங்க, இல்லைன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாராக வேணா இருக்கட்டும், உங்களுக்கு நிம்மதியாக ஃபீல் பண்ணுற ஆள்கிட்ட நீங்கள் போய் சொல்கிறீங்க, இல்லை நாங்கள் எதனால் பிரிஞ்சோன்னா, அவர் எதனால் என்னை மெசேஜ் பண்ண மாட்டுறாருன்னா, அவர் எதனால் என்னை பிளாக் பண்ணாருன்னா, நான் அவரை ரொம்ப ஏன் மிஸ் பண்ணுறேன்னா அப்படின்ட்டு ஆல்ரெடி நடந்து முடிஞ்ச கதையை நீங்கள் சொல்கிறீங்க. நான் அப்படி தப்பாக பேசிட்டேன், எக்ஸாம்பிளாக சினரியோ, நான் அப்படி தப்பாக பேசிட்டேன், ஸோ அதனால தான் அவர் என்னை பிளாக் பண்ணிட்டு போயிட்டார், கோச்சிக்கிட்டாரு, ஆனால் அவர் நல்லவர் தானே நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் செய்கிறது டோட்டலாக ரெண்டு டிஃப்ரெண்ட்டான விஷயம். அப்போ என்ன பிரயோஜனம்? நீங்கள் ஒரு டெக்னிக்கை ஒருத்தவங்கிட்ட காசு கட்டி கோச்சிங் எடுத்து செய்கிறீங்க, இல்லை சொந்தமாக ஒரு டெக்னிக் பார்த்து செய்கிறீங்க, வாட்டரை பிடிச்சிக்கிட்டோ, எந்த பவர்ஃபுல் டெக்னிக், இட்ஸ் நாட் அபவுட் த டெக்னிக்லா, இட்ஸ் அபவுட் நீங்கள் என்னவா இருக்கீங்கன்ட்டு தான். இப்போ சத்தமே இந்த வீடியோ நான் டாக்குமெண்ட் பண்ணுற முன்ன கூட நான் வெயிட் பண்ணேன். இவன் இட்ஸ் மிட் நைட் இன் மலேசியா. நான் வெயிட் பண்ணேன். என்னோடய ஓவர்சீஸ் கிளைண்ட் ஒருத்தவங்க, ஷீ இஸ் அ டாக்டர். ஸோ அவங்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, சிஸ்டர் நான் கண்ட்ரோல் பண்ணுறேன் என் செல்ஃபன். அப்போ நான் சொன்னேன், எந்த இடத்துலையுமே சிஸ்டர் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கலன்ட்டு. 2வது விஷயம், அவங்க டெக்னிக் செய்கிறாங்க நம்பிக்கையாக, அவங்களோட நிறைய சேஞ்சஸ் இருக்குது. எட் அவங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சம்மந்தம் இல்லாமல் ஷேர் பண்ண வந்தாங்க. நான் ஒன்று தான் சொன்னேன், இப்போ இதை சொல்கிறதுனால ஏதாச்சும் ஒரு உபயோகம் லாபம் இருக்கா? ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது பின்னாடி வந்து எனக்கு ஒன்றும் டீப்பாக புரியணும்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. பட் நான் வந்து என்கிட்ட சைன் அப் பண்ணுற முன்னே எனக்கு வந்து என்ன நடந்துச்சு, என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுதுன்னு ஓரளவுக்கு தெரிஞ்சு நான் கைட் பண்ணிடுவேன். ஸோ அந்த ப்ராசஸில் நான் ரொம்ப அன்லைஸ் இட்ஸ் இன் ஹீலிங் செஷன், அதை தவிர்த்து அந்த ப்ராசஸில் நான் வந்து பாஸ் பற்றி பேச மாட்டேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாட்டர் டெக்னிக் இந்த மாதிரி டெக்னிக்லாம் செய்யும்போது யூ ஆர் டெல்லிங் different thing. I'm happy with him, I'm so happy, he's teaching out to me daily, he loves me daily this and that. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ என்கிட்டயோ இல்லை மற்றவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருக்கிட்டேயோ நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, நடந்து முடிஞ்சது நீங்கள் சொல்லலாம். என்கிட்ட சிஸ்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நான் உண்மையாக தான் நான் பேசுகிறேன், உண்மையாக தான் பேசுகிறீங்க. பதிலுக்கு நான் உங்களை ஒன்று கேட்குறேன், உங்களுக்கு உண்மையாக தான் மேனிஃபெஸ்ட் என்னன்னு தெரியுமா? நீங்கள் என்ன மாதிரி உண்மையாகவே ஒரு சர்டிஃபைடான ஒரு கோச் பண்ணுற ஆள்கிட்ட பேசியிருக்கீங்களா? பேசியிருந்தா தே வில் டெஃபினெட்லி ஏபிள் டு ஹெல்ப் யூ. என்ன தெரியுமா, நீங்கள் 10,000 வெள்ளி கட்டலாம், 30,000 வெள்ளி கட்டலாம், யார்கிட்ட வேணால் கோச்சிங் போகலாம், ரிஷிகேஷி எங்கே வேணாலும் இமயமலை எங்கே வேணாலும் ரீட்ரீட் போகலாம், என்ன டெக்னிக் வேணாலும் செய்யலாம். ஆனாலுமே உங்களோட டாமினன்ட் தாட், என்னோட நிறைய வீடியோவில் நான் பேசியிருப்பேன். நீங்கள் காசு கட்டி தான் கோச்சிங் கற்றுக்கணும் இல்லை, நீங்கள் ஜெனுவினாக என் வீடியோஸ்லாம் போயிட்டு ஒரு புக்கு, ஒரு ஏதாச்சும் ஒரு நோட் புக், ஒரு பேன் வச்சுட்டு கூட நீங்கள் நோட்ஸ் எழுதினா கூட உங்களுக்கு நிறைய விஷயம் புரிஞ்சிடும் நேரத்துக்கு. என்னென்னா, நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போகலாம், என்னென்ன கற்றுக்கலாம். ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த கதையாக உங்கள்கிட்டே நீங்கள் தனியாக இருக்கிறப்ப சொல்கிறீங்க தெரியுமா? இதுதான் இங்கே ஒருத்தன் பேசுவானே நம்ம கூட இருப்பானே, சின்ன பிள்ளைலேருந்து பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும். அவன் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருப்பான், நீங்கள் தனியாக இருக்கிறப்ப, குளிக்கிறப்ப, ஷவர் பண்ணுறப்ப, தூங்குறப்ப, உண்டியா ஒரு படம் பார்க்குறப்ப, வேலை முடிஞ்சு வந்தப்போ. ஸோ அவனும் நீங்களும் நடக்கிற கான்வர்சேஷன்ஸில், அவர் எனக்கு 1 வாரமாக கால் பண்ணல, 3 வாரமாக பிளாக் பண்ணிட்டாரு, ஐயோ நான் இப்படி பேசினது அவரை ஹர்ட் பண்ணிடுச்சோ, ஐயோ இந்த மாதிரி நடந்ததை பற்றி பேசிட்டிங்கன்னா தட் மீன் அதுதான் உங்களுக்கு ரியலைஸ் பண்ணலன்னா இப்போ நீங்கள் ரியலைஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் உங்களோட டாமினன்ட் தாட். அதாவது நீங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிற, இது தான் என்னோட நிஜம்னு ஸ்ட்ராங்காக நம்புகிற தாட்ஸ். உங்களுக்குள்ளே நீங்கள் இவங்க கூட பேசிக்கிட்டாலும் சரி, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொந்தக்காரவங்க மாமா மச்சான்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை இந்த மாதிரி கோச்சிங் செய்கிறவங்கள்ட்ட பேசினாலும் சரி, அதுதான் உங்களோட டாமினன்ட் தாட். எனக்கு தெரியல மற்றவங்களாம் வந்துட்டு எப்படி கோச்சிங் செய்கிறாங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஐ ஹேவ் மை வே.
ஸோ தட் நான் வந்து என் கிளையண்ட்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுங்கள் மைண்ட், இந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன். நம்மளை அப்படியே கண்ட்ரோல் பண்ணணும் அவசியம் இல்லை. இப்போ ஜிம்முக்கே வந்து நம்ம டிசிப்ளினாக தான் போதும். யூ டோன்ட் ஹேவ் டு பி டூ கண்ட்ரோல், யூ டோன்ட் ஹேவ் டு பி டூ ஹார்ட் அபவுட் யுவர் செல்ஃப் ஆக்சுவலி. ஓகே, ஸோ உங்கள் டாமினன்ட் தாட் வந்து அந்த கதையை நம்பிக்கிட்டு இருந்துச்சு. நான் என்ன ஆகுன்ற விளைவுகளை சொல்கிறேன், நல்லபடியாக கேளுங்க. என்ன நடக்கும்னா, யூனிவர்ஸ் வந்து நம்ம என்ன சொன்னாலும் எஸ் சொல்லும். அதோட வேலை அவ்வளோதான். ஏன்னா யூனிவர்ஸ்லாம் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயம் நம்மளுக்கு இருக்குது. அதுக்கிட்ட நோ, ஓகே நீ இவ்வளோ பணம் கேட்குறியா, நோ எனக்கு இப்போ பேங்கில் பேலன்ஸ் இல்லைன்னா அது சொல்லாது. ஸோ இஃப் யூ ஆர் டெல்லிங் ஹி ஓட் பிளாக் யூ, ஷி கோயிங் டு சே எஸ். என் பாய் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்கல, எஸ். அவன் வேறு பிள்ளை வச்சுருக்கானோ, எஸ். அது எஸ் சொல்லிவிட்டு அங்கேயே நிறுத்தாது. அதை நீங்கள் நம்புறதுக்கு உங்களோட பிரெயினும் சரி, திஸ் இஸ் நியூரோபிளாசிட்டி. ஓகே, உங்களோட பிரெயினும் சரி, உங்களோட யூனிவர்ஸும் சரி என்ன பண்ணோன்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு அது எஸ் சொல்லிடுச்சுல, அதுக்கு எவிடன்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்க வைக்கும், உணர வைக்கும். அதான் சொல்லுவாங்க மேனிஃபெஸ்டேஷன் வந்து ரிப்பீட்டேஷன். ஸோ நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு ரொம்ப சோகமாக இருக்குது, இல்லை தச்சு நான் ரொம்ப அன்லக்கியான ஒரு பர்சன் போலன்னு. யூனிவர்ஸ் எஸ்ன்னு சொன்னிச்சா, உங்களோட நியூரோ இங்கே என்ன செய்யும்னா, என்னெல்லாம் செஞ்சால் என்ன மெமரிஸை கொடுத்தா, இல்லை என்ன ஆக்டிவிட்டீஸை அந்த டெய்லி இன்றைக்கி நாளைக்கு மறுநாள் கொடுத்தா உங்களோட பிலீஃப் சிஸ்டம் அதை உறுதிப்படுத்தும். உங்கள் பிலீஃப் சிஸ்டம் 100% ஆக்கும். இப்போ 80% நீங்கள் சொன்ன விஷயத்தை 100% நம்புவோம். எப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் சொல்கிறீங்க வேறு இடத்துல ஒரே பிரச்சனை, நான் அன்லக்கி போல் அப்படின்ட்டு. யூனிவர்ஸ் எஸ்ன்னு சொல்லிடுச்சா, உங்கள் பிரெயினும் எஸ்ன்னு சொல்லிடுச்சா, பதிவு பண்ணிடுச்சா, மறுநாள் தச்சு வாகனத்தில் ஏதாச்சும் இஷ்யூ கொடுக்கும். பைக் ஸ்டார்ட் பண்ண பைக் கெட்டு போச்சு, காலையே பஸ்ஸை விட்டுட்டேன், ஸ்டாக்கின் கிழிஞ்சு போச்சு, சப்பாத்தி எங்கே வச்சேன்னு தெரில, இந்த மாதிரி எது வேணாலும் காரணமாக இருக்கலாம். அதோட வேலை என்ன தெரியுமா, நீங்கள் சொன்னதுக்கு எஸ் சொல்லிட்டனால அது அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நடத்தி கொடுக்கும். ஸோ தட் யூ வில் கண்டினியூஸ்லி பிலீவிங் தட் யூ ஆர் அன்லக்கி. இதுதான் மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இதனால தான் நீங்கள் எதுக்குங்க சும்மா ஒரு நோட்டு புக்கில் போட்டு ஒரே விஷயத்தை 55 தடவை எழுதுறீங்க, ஒரு டெக்னிக்கை நீங்கள் செய்கிறீங்க. நாங்களாம் ஏன் அதுக்கு காசு வாங்குகிறோம்? பிகாஸ் நீங்கள் ஜென்வினாக ஒரு விஷயத்தை நம்பி செய்யும்போது அதுக்கு ஒரு உயிர் கருவு எல்லாம் பிறந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க என் பாய் ஃப்ரெண்ட் விட்டு போயிட்டாடுறது உங்கள் ரியாலிட்டியாகவே இருக்கட்டும். நீங்கள் யூனிவர்ஸை நம்பி நீங்கள் சொல்கிறீங்க, அவர் இன்றைக்கி எனக்கு கால் பண்ணி பேசிட்டாரு, நாங்கள் ஹார்ட் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டோம், ஐ எம் ஸோ ஹாப்பி தட் எங்கள் லைஃப் இப்போ இன்னும் ஸ்ட்ராங்காக பில்ட் ஆயிடுச்சு, ஐ ஃபீல் ஸோ ஒதி, என்னை சீன் பண்ணுறாங்க, அதாவது எனக்கு வந்து ஒருத்தவங்க எனக்கு நிறைய அட்டென்ஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது, ஐ ஃபீல் சம்மன் இஸ் ஹியரிங் மீ. இந்த மாதிரிலாம் நீங்கள் ஜெனுவினாக சொல்லி அதை உங்கள் டாமினன்ட் தோட்டம் ஆக்கும்போது இதுக்கு தான் உங்களுக்கு வந்து கோச் தேவை. பிகாஸ் நம்ம என்ன தான் ஒரு வீடியோ பார்த்து செலக்ஷன் சொந்தமாக செஞ்சால் முடியும், அன்லெஸ் யூ வெரி வெரி betul keras hati you keras kepala, you are really like a very ரொம்ப இமோஷனலி ஸ்ட்ராங்கான பர்சனாக போலே. பட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்கள், இப்போ ஒரு ஆப்ரேஷன் தெரிஞ்ச சர்ஜரி பண்ணுறவங்க வச்சுக்குவோமே, ஒரு டாக்டர் ஒரு சர்ஜரி பண்ணுறவங்க, அந்த சர்ஜரியன் வந்து தச்சு அவரோட குழந்த அந்த வார்டில் இருந்துச்சுன்னா, அந்த பெட்டில் இருந்துச்சுன்னா, அவர் ஆப்ரேட் பண்ணும்போது அவர் எவ்வளோ வருஷம் ப்ரோவான ஒரு ஆளாக இருந்தால் கூட கமான் அவங்க மனசில் ஒரு பதட்டம், கையில் ஒரு நடுக்கம் இருக்கும். ஏன்னா பெத்த பிள்ளை சொந்த ரத்தம், சின்ன பிள்ளையிலேருந்து கருவிலேருந்து பாசமாக பார்த்த ஒரு பிள்ளை. அதனால தான் சில பேர் கொஞ்சம் பேசுகிறது மேக் சென்ஸாக இருக்குது. என்ன தெரியுமா, நீயே டீச்சரு, உனக்கேம்மா சைக்காலஜி கிளாஸ்க்கெலாம் நீ போகிற அப்படின்னா, அப்பா அம்மா வந்துட்டு டீச்சர்னால் அவங்க வந்து அப்படி லாக்காக மட்டும் அனுப்ப மாட்டாங்க பிள்ளைங்களை வேறு டீச்சர்கிட்ட, அவங்களே படித்து பாஸ் ஆக்கி விட்ருவாங்கல்ல. நோட்டு புக்கு, டெக்ஸ்ட் புக்கு, எக்ஸசைஸ் புக்கு, டியூஷன் சென்டர், ஸ்கூலு, செமினார்லாம் ஏன் வைக்கிறாங்க? நிறைய பெட்டர்மெண்ட் வரணும், எங்கெங்கே என்னென்ன லூப் கிடைக்குதோ அது கற்றுக்கணுன்னு தானே. ஸோ வி கான் டெல் சம் ஒன், ஒரு ஹியூமன்னா வி ஆர் மேட் ஆஃப் இமோஷனல். நான் இப்போ சொன்ன ஒரு டாக்டர் தியோரி அந்த மாதிரி தான் ஹியூமன், நம்மளுக்கு வந்து இமோஷனல்ஸ் நிறையா இருக்கும். இன்றைக்கி கதறுவோம், அழுவோம், நாளைக்கு ஹீல் ஆகும், மறுநாள் சிரிப்போம், இந்த மாதிரிலாம் நடக்கும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், என்ன ஸ்டோரி நீங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறீங்க, உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? இந்த ஜூன் 2026 ஜூன் 29-30 நான் மலேசியாவில் செய்கிற ரீட்ரீட் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். லிமிட்டட் ஸ்லாட் தான். அங்கே நான் வந்து பர்சனலாகவே உங்கள் ஸ்டோரி கேட்டு என்ன நடந்திருக்கு, என்ன நடக்க போகுது, என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, நீங்கள் அதுக்கு டெக்னிக்கை எப்படி செய்யணுன்றதை நான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்ட் பண்ணுவேன், ரிமைண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ ஸோ மச்.